மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது ஈரான் போர். இது ஏன் நடக்குது, இதுக்கு பின்னாடி என்ன, இது அரசியலை பற்றி நாங்கள் சொல்ல வரல. இப்போ நான் சொல்வது மத சம்மந்தப்பட்ட ஒரு மூணு பற்றி நான் சொல்ல போகிறேன். மத சம்மந்தப்பட்டதாக இருக்கும்போது எப்படிங்க போர் நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு உண்டான விடையை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ. என்னங்க இந்த போர், ஈரான் போர் நடக்கும்போது இது என்னங்க மத பிரச்சனை வருது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். உண்மைதான். இது என்னென்னா, இதில் இஸ்லாத்தில் 2 பிரிவு, ஒன்று ஷியா, ஒன்று சுன்னி. இந்த ஷியா முஸ்லீம்ஸுன்ற ஆரியர்கள் இனத்தை சார்ந்தவங்க, அதாவது சன்னி இனத்தவர்கள் மற்ற இனத்தை சார்ந்தவங்க. இப்போ இந்த ஷியா இனத்தை சேர்ந்தவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னாக்க, ஈரான், காஷ்மீர், பாகிஸ்தான், மற்ற இடங்களில் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதனால் 0.0 போட்டு தான் புள்ளி போச்சு 5 போடணும். அந்தளவுக்கு கம்மியாக தான் இருக்கிறாங்க மற்ற இடங்களில் இந்த ஷியா முஸ்லீம்ஸு. இவங்க இந்த சன்னி முஸ்லீம்ஸை ஷியா முஸ்லீம்ஸுக்கு எப்பவுமே ஆகாது. இந்த ஷியா முஸ்லீம்ஸு சன்னி முஸ்லீம்ஸோடைய ப்ரேயர் ஹாலில் கொண்டு வச்சு ஒழிப்பானுங்க. இது பாகிஸ்தானில் இன்றைக்கும் நடந்துகிட்ருக்கு. இது நிறைய பேருக்கு முஸ்லீம்ஸ்னால ஒன்று அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டுருக்காங்க. இவனுங்க வேறு, அவங்க வேறு. இந்த ஷியா முஸ்லீம்ஸுக்கு ஷியா முஸ்லீம்ஸுக்கு சன்னி முஸ்லீம்ஸை சுத்தமாக பிடிக்குது. அவங்கள கொள்ளணுன்ற வெறி பண்ணுறானுங்க. அதனால தான் மற்ற நாடுகளை, அதாவது மற்ற நாடுகளெல்லாம் இருக்கிறவனை இவன் அடித்து கொள்கிறான். இந்தியாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய இஸ்லாமிய பிரச்சனை பஞ்சத்தில் கூட கொடுக்காத இந்த காஷ்மீரிஸு இன்றைக்கி கொண்டு போய் ஈரான் பிரச்சனை கொண்டு கொடுக்குறானுங்க. நகையும் பணமும் பொருளுமா. ஏன் கொடுக்குறான்னா, அவங்க ஒரே இனம். புரியுதுங்களா? இப்போ ஏன் காஷ்மீர்காரன் கொண்டு போய் ஈரானை கொடுக்குறான்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ செகண்ட் டைம் இப்போ நம்ம எல்லோரும் சொல்லிட்டு முஸ்லீம்ஸ்லாம் ஒன்று சொல்லிட்டு இதை இவன் ஒழிக்கிறான். செகண்டு. அதுக்கடுத்து இந்த போர் இந்த சுன்னி முஸ்லீம்ஸு தான் கொஞ்சம் நல்லவனுங்க. இவனுங்க என்ன செய்கிறானுங்க, நம்ம அரேபியன் கண்ட்ரிஸில் நிறைய பேர் இருக்குது சுன்னி முஸ்லீம்ஸ் தான். அதனால தான் அந்த நாட்டில் நம்ம கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் அங்கே வேலைக்காக போய் வாழறாங்க. ஆனால் இந்த நன்றி கட்ட இந்த சுன்னி முஸ்லீம்ஸ் இருக்கிறானுங்களே, இவனுங்க என்னடா சொல்கிறாங்கன்னா, அந்த தனக்கு சோறு போடுற அந்த நாட்டை விட தனக்கு எதிரியாக இருக்கிற இந்த நாட்டை கேவலமாக நினைக்கிறானுங்க. புரியுதுங்களா? சோறு போடுறவன் கேவலமானவன், அவனுக்கு எதிராக இருக்கிறவன் நல்லவன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சில கூட்டங்கள் வாழ்ந்துட்டுருக்குது. இவனுங்களாம் திருத்தவே முடியாது. அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. அது உங்களுக்கு இனிமேல் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து இந்த ஷியா முஸ்லீம்ஸுடைய எண்ணம் உலகத்திலேயே ரொம்ப கம்மியாக இருந்தாலும் முஸ்லீம்ஸில் 3 or 4% தான் இருக்காங்க. அவங்க ரொம்ப இல்லை. இருந்தாலும் அவங்க அந்த வெளிச்சம் உலகத்தில் சுன்னி முஸ்லீம்ஸை ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற வெறித்தனம் அவங்கள்ட்ட ரொம்ப அதிகம். சுன்னி முஸ்லீம்ஸ் மட்டும் இல்லை, மற்ற எந்த மதத்தையும் ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் கொண்டவங்க. பண்டிட்டுன்ற ஒரு ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு என்னன்னா அடிச்சு கொடுத்தனான். ஜவஹர்லால் நேரு கூட பண்டிட்டு தான் சேர்ந்தவங்க சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி எனக்கு தெரியாது. அதுக்கு அடுத்தது அந்த அவங்கள ஒடிசத்தினான். அதாட்டம் காஷ்மீரில் இன்றைக்கும் அந்த ஷியா சன்னி போர் நடந்துட்டு தான் இருந்துகிட்ருக்குது. அங்கே தவறித்தவனாவது நடந்தான், அவனை ஒன்று ஆப்பிள் செடிக்கு உரமாக்கிடுவானுங்க. அவ்வளோ நல்ல மனுஷனுங்க. புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு இன்னும் புரியணும் அப்படின்னு சொன்னால், இந்த இஸ்ரேல் என்ன செய்கிறான்டான்னா,
அவன் வெளி மதத்துக்காரன், அவனை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவன் கூட இவன் மோதிட்டுருக்கிறான். அவனுக்கு ஆதரவாக அமெரிக்கா போயிட்டுருக்குது. ஆக எல்லாரையுமே ஒழிச்சு கட்டிட்டு தான் மட்டுமே வாழணும்னு நினைக்கக்கூடிய மொத்தம் எப்படி நல்லபடியாக வாழ்வான்? அவனுடைய தான் ஒரு ஆட்சி அமைப்பது நல்லவனாக இருந்தால் தான் அவனுடைய கூட இருக்கிறவனும் நல்லவனாக இருக்க முடியும். அவனே நெருப்பாக இருந்தவன் இல்லைன்னா அவன் கூட இருக்கிறவனும் சேர்ந்து தான் கட்டைகளாக இருந்து அழியணும். இதுதான் இன்றைக்கு நடந்துகிட்ருக்கிற நிலைமை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இனிமேவாவது அமெரிக்காவும் இஸ்ரேலையும் தவறாக பேசத்தை விட்டுட்டு இந்த ஷியா முஸ்லீம்ஸ் செய்யக்கூடிய தவிர தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அவங்க செய்கிற அந்த அட்டூழியத்தை உண்மையான ஒரு முஸ்லீம், அதாவது சுன்னி முஸ்லீம்ஸாக இருக்கிறவன் தயவு செஞ்சு உங்களுக்கு அவன் ஜிச்சான்னா வெற்றி நீங்கள் நினைப்பீங்க. இல்லை அடுத்தது சுன்னி முஸ்லீம்ஸும் சேர்த்து கொள்ளுவான் அப்படின்றது நிச்சயமான உறுதி. இது எந்த மாற்று கருத்தும் இல்லை. புரியுதுன்னா இது தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.